நிறுவனரும் நமது அன்பு சகோதரருமான திரு கே சதீஷ்குமார் அவர்கள் தொழில்துறையில் தனக்கென ஒரு சிறப்பான இடத்தை பெற்றவர். அவர் நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. தொழிலில் நேர்மையும் திறமையும் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வெற்றியாளராக ஒரு சிறந்த தொழில் முனைவராக வர முடியும் அப்படின்றதுக்கு சகோதரர் திரு கே சதீஷ்குமார் அவர்கள் தான் சிறந்த எடுத்துக்காட்டு. எவ்வளவு உயரத்தை அடைந்தாலும் தன்னுடைய பழைய நிலையை மறக்காது நிறைய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். தொழிலில் அவர் காட்டுற நேர்மை இன்னும் சிறப்பான இடத்திற்கு அவரை கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். அன்பு சகோதரர் அவர்களின் சிறப்பான தொழில் திறமையையும் சேவை உணர்வையும் பாராட்டி நம் நிறுவனத்தின் சார்பாக APJ VIP குளோபல் 2026 சிறந்த தொழில் முனைவோர் விருதினை வழங்குறதுல நம் நிறுவனம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. அன்பு சகோதரர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அனைவரையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். அதாவது நாங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து விருது விழா நடந்தாலும் வந்து ஒவ்வொரு துறையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த விருதாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அமைப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் கணக்கு இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு வந்து உங்கள் விருது விழாவில் வந்து ஆளுகள் கம்மியாக தான் வர்றாங்க, உங்களுக்கு வந்து மெம்பர்ஸை கம்மியாக தான் எடுப்பீங்க அப்படிங்கிறத வந்து அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது நம்ம பண்டிகை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பேருக்கோ ஒரு கடமைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடமைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியை பண்ணக்கூடாது. நம்ம பண்ணணும் அப்படின்னா அது ஒரு சரித்திர சாதனையா இருக்கணும் உங்களுக்கு கண்டு, அது எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டா இருக்கணும் உங்களுக்கு கண்டு. ரெண்டாவது அவங்கள பத்தி அவங்களோட வெற்றி தோல்விகளை பத்தி எல்லாருமே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கண்டு. நீங்க ஒரு ஆள் எடுக்கிறீங்கன்னா 10 ஆள் எடுக்கிறீங்களா 100 ஆள் எடுக்கிறீங்களா பொறுத்தே கிடையாது. ஒரே ஒரு ஆளை நீங்க எடுத்தா கூட உங்களுக்கு கண்டு அவங்க யாரு எதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில வந்து மேல வந்தாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆளும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இளம் பிள்ளைகள் வந்திருக்காங்க, அவங்களோட பெற்றோர்கள் வந்திருக்காங்க, அது போக மற்ற துறையை சேர்ந்து நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு துறையில சாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம், அந்த துறையில சாதிச்சு நிக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு அப்படிங்கறது அந்த குழந்தைகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டா இளைஞர்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா வளர முடியும் உங்களுக்கு. அந்த மாதிரி இங்க நாகப்பட்டினத்துல தொழில்துறையில வந்து கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் சொன்னாங்க உங்களுக்கு கண்டு, பெரிய பெரிய ஜாம்பவான்களை சொன்னாங்க உங்களுக்கு கண்டு. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த துறையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஜாம்பவான்களை நாங்க எடுக்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஏற்கனவே பல தின்னு பல கட்ட போட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து, நிறைய மேடைகள் பார்த்திருப்பாங்க, நிறைய அங்கீகாரம் பார்த்திருப்பாங்க, நிறைய பாராட்டுகள் வாங்கியிருப்பாங்க. ஆனா கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில போய் வேலைக்காரனா இருந்து அந்த தொழிலை சிறுக சிறுக கத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி ஒரு சின்ன லெவல்ல அந்த தொழிலை ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் படிப்படியா ஏறி வரும்போது மிகப்பெரிய ஒரு தடங்கள் வந்து திரும்ப அந்த தொழிலை சருகி திரும்ப அந்த தொழிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா விடாமுயற்சியோட நின்று அந்த தொழிலை வெற்றிகரமா நடத்தி உங்களுக்கு வந்து அந்த தொழிலை வெற்றிகரமான ஒரு தொழிலுக்கு மாறி அவர் மட்டும் மாறது மட்டும் இல்லாம அவரை மாதிரி கஷ்டப்படுற நிறைய நண்பர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தவங்களுக்கு நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பட்ட துன்பங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நண்பர் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்களுக்கு கஷ்ட நேரத்துல யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் கூட வச்சுட்டு அவங்களே சேர்த்து வளர்றாங்க பாத்தீங்களா, அவங்கதான் உண்மையான தொழில் முனைவோர்கள் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொழில் முனைவோர்களை நாங்க அனலைஸ் பண்ணும்போது இங்க நாகப்பட்டினத்துல வந்து பாத்தீங்கன்னா திரு சதீஷ்குமார் சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோலா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மிக வந்து பாத்தீங்கன்னா வறுமையான ஒரு சூழ்நிலையில ஒரு கம்பெனில வேலை பார்த்தவங்களுக்கு வந்து சிறுக சிறுக அந்த தொழிலை கத்து உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழிலை கொண்டு போய் உங்களுக்கு வந்து சிறுசா ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சவங்களுக்கு வந்து மெல்ல மெல்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்தவங்களுக்கு அந்த முன்னேற்றம் வரும்போது நிறைய சலுகைகள் ஆட்டோமேட்டிக்கா வரும். என்னைக்குமே நம்ம தோழர்கள் எல்லாத்தையும் நான் சொல்லுவவங்களுக்கு வந்து நம்மளோட பொறுப்பாளர்கள் எல்லாத்தையும் சொல்லுவேன், வெற்றி வந்து எப்பயுமே தனியா தான் வரும், தோல்வி வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து தான் வரும் உங்களுக்கு. நீங்க ஜெயிச்சிட்டீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, 100 பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்க கழுத்தை பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து அமைக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை உட்காந்துட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு எங்க நம்ம மேலேயே போக முடியாது உங்களுக்கு. என்ன தோல்வி துன்பம் துயரம் வந்தாலும் சரி கொண்ட கொள்கையும் கொண்ட இலக்கையும் வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா விடாம வந்து பாத்தீங்கன்னா போராடி ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெற்றியாளர்கள் உங்களுக்கு. அந்த மாதிரி அரிய டேச்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினத்துல ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா தொழிலை கத்துக்கிட்டு சோலா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அருமையான தொழில் நிறுவனத்தை உருவாக்கவங்களுக்கு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஆளுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பை கொடுத்து நூற்றுக்கணக்கான மக்களுக்கு தொழில் வாய்ப்பு
பொறுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க மிக சிறந்த ஒரு தொழில் முனைவராக வந்து பார்த்தீங்கன்னா திகழ்ந்துட்டு இருக்க அன்பு சகோதரர் திரு சதீஷ்குமார் அவர்களுக்கு ஏபிகே விஐபி குளோபல் 2026 சிறந்த இளம் தொழில் முனைவர் விருது உங்க எல்லாரோட பலத்த கரகோஷத்தோட வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறதுல நம்ம நிறுவனம் பெருமைகள் கிடைக்கிறது. உங்களுக்கு உங்க ஏரியால இருந்து உங்க தொழில் முனைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விருது வாங்குறாரு. நீங்க எல்லாம் பலத்த ஒரு பாராட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு அவருக்கு விருது கொடுக்கறது உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க நல்லா பாராட்டலாம். உங்களுக்கு ஏன்னா அடுத்தவங்க நீங்க பாராட்ட தான் நம்ம வளருவோம். உங்களுக்கு இந்த நல்ல தருணத்துல அன்பு சகோதரருக்கு விருது கொடுக்கறதுக்கு நம்ம வேளாங்கண்ணியோட முதல் பெண்மணி பாசத்துக்குரிய அன்பு சகோதரி திருமதி டயானா சர்மிளா அவர்களை மேடைக்கு ஒருபடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறவங்களுக்கு அவங்களோட இணைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலிபா சார் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீலகண்டம் சாஸ்திரி அவர்களையும் அவங்களோட வெற்றிக்கு முழு காரணமா இருக்கு அவங்களோட குடும்பத்தார் அனைவரையும் மேடைக்கு ஒருபடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறவங்களுக்கு இது உங்களுக்கான விருது. உங்களுக்கு ஏன்னா அவரோட வெற்றியை முழு பங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட திருமதிக்கு தான் இருக்குது. உங்களுக்கு அவங்களையும் மேடைக்கு ஒருபடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும் இந்த மதிய வேளையில் வணங்கி மகிழ்கிறேன். சார் சொன்ன மாதிரி நான் இந்த ஃபீல்டில் இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு காரணம்